உங்கள் அப்பா வீட்டு சொத்தா என்று பேசிய உதயநிதியை பார்த்து அந்த அம்மா கொஞ்சம் டீசென்ட் லேடி, அவங்க வார்த்தையை அளந்து பேசுங்க, கண்ணியமாக பேசுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு உடனே நம்ம பதில் சொன்னார், யார்கிட்ட எப்படி பேசணும் என்று எங்களுக்கு பெரியார், அண்ணா, கலைஞர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க, அப்படி நாங்கள் செய்வோம். நான் அவருக்கு சில சஜஷன்லாம் கொடுக்கலாம் பார்க்குறேன். ஈவேரா, அண்ணா, கருணாநிதி யார்கிட்ட எப்படி பேசணும் என்று சொல்லி கொடுத்துருக்கிறார் பாருங்கள். முதல்ல பெரியார் ரம்ஜான் கூடுதலில் என்ன பேசலான்னு பெரியார் சஜஷன் கொடுத்துருக்கார். பாப்பானுக்கு பயந்தும் முஸ்லீம்களுக்கு அதிக இடம் கொடுத்து வந்தோம், அதன் பலனை இன்று அனுபவிக்கிறோம். இது ஷானியை மிதிக்க அசிங்கப்பட்டு மலத்தின் மேல் காலை வைத்து நேர்ந்த பழமொழியாக மாறிவிட்டது. மைனாரிட்டிகளுக்கு அளிக்கும் சலுகையும் உரிமையும் துரோகம், பச்சை துரோகம். இதை தான் பெரியார் சொல்லி கொடுத்துருக்காரு. உங்களுக்கு மைனாரிட்டி மீட்டிங்கில் இதை பேசுவாங்களா? தாழ்த்தப்பட்ட ஒரு மாநாட்டில் என்ன பேசலாங்கிறத சொல்லியிருக்கார் பெரியார். பறச்சி புலைச்சி எல்லோரும் ரவிக்கை சட்டை போட ஆரம்பிச்சுட்டா அதனால் துணி விலை உயர்ந்து விட்டது. பள்ளு பறையனெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிடானுங்க, அதனால வேலையில்லா திண்டாட்டம். சசி இல்லைங்க, அதை கேட்கலாம். இந்த பெரியாரை தான் அவர் சொல்லியிருக்காரு. இவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு என்ன பேச வேண்டும் என்று. தமிழ் மாநாட்டில் தமிழை நான் ஒரு காட்டுமிராண்டி மொழி என்று 40 ஆண்டுகளாக கூறுகிறேன். தமிழ் காட்டுமிராண்டி காலத்து மொழி. தமிழ் ஒரு நியூசன்ஸ். தமிழ் புலவர்கள் பொய்யர்கள், எதிரி, சமூக எதிரிகள். இவரைத்தான் சொல்கிற நிர்மலா சீதாராமன் எங்களுக்கு பெரியார் சொல்லி கொடுத்துருக்காரு எப்படி பேசலாம்னு சொல்லி. திமுக மகளிரணி மாநாட்டில் என்ன பேசலாம்? அவர் பெண்கள் சுயேட்சைக்கு கர்ப்பம் கொடிய விரோதி, எனவே பெண்கள் கண்டிப்பாக பிள்ளை பெறுவதை நிறுத்தியே ஆக வேண்டும். ஆண்கள் 2 வைப்பாட்டி வைத்துக் கொண்டால் பெண்கள் 3 ஆசைய நாயகர்களை வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் பெரியார் மண். இந்தி கூட்டணியில் என்ன பேசலாம்னு சொல்கிறோம். தேசிய காங்கிரசும் காந்தியமும் அழிந்தொழிவது ஏழை மக்களுக்கும் சமத்துவத்துக்கும் அவசியம். காங்கிரஸ் அழியணும். அடுத்தது கம்யூனிஸ்ட் பற்றி பொறுக்கி தின்னும் பேசியிருப்பார். அதை பொறுக்கி தின்னும் இந்த கம்யூனிஸ்டுகள் காலித்தனம் பலாத்கார தூண்டுதல் மூலம் ஒன்றும் முடியாது. திமுக பேரணியில் என்ன பேசலாம்? பெண்டாட்டியை தவிர மற்ற எல்லாத்தையும் கொடுக்குறானே இந்த முன்னேற்ற கழகத்துக்காரன், இன்னும் கொஞ்ச நாள் போனால் அதையும் செய்வான் போல் இருக்கிறது. இவரை போய் நிர்மலா சீதாராமன்ட்ட இவர் எங்களுக்கு பேச சொல்லி கொடுத்துருக்காருன்னு பதில் கூறுகிறது. எந்த பத்திரிகையும், எந்த அரசியல் கட்சியும், எந்த தலைவரும் உங்களுடைய தந்தை இதை கூறியிருக்கிறார் என்று கூறுவதற்கு தமிழ்நாட்டில் நாதி இல்லை, துக்ளக்கை தவிர. அடுத்தது அண்ணா என்ன கூறியிருக்கிறார் பார்ப்போம். மாற்றான் தோட்டத்து மல்லிக்கை மணக்கவே செய்யும், அவள் பரிதாண்டா பத்தினியும் அல்ல, நான் முற்றும் திறந்த முனிவனும் அல்ல. இதெல்லாம் பழைய அந்த காலத்தில் திமுகன்னா என்னன்னு தெரிஞ்சவங்களுக்கு புரியுது, நமக்கு சொல்வதற்கே கூச்சமாக இருக்கிறது. மனைவியை இழந்த நேரு, கணவனை இழந்த பண்டார நாயக்கா 2 மணி நேரம் தனியாக என்ன செய்தார்கள்? இது அண்ணாதுரை. கருணாநிதி காட்டுமிராண்டி, மலம், தேவடியாள், துரோகி, விபச்சாரி, கைக்கூலி, பித்தலாட்டக்காரன், அயோக்கியன், பூனை, மாடு, குள்ளநரி, காண்டாமிருகத்தோழன், அண்டங்காக்கா, முட்டை, பெரிய கருப்பு, சேவல் காவடி, கோமாளி, கூத்தாடி, பண்டாரம், பரதேசி, ஆக்டோபஸ், காந்தாரி, சூர்பனகை, செல்லாக்காசு, போதை நடிகர், தரகர், மந்தபுத்தி, வேலிதாண்டிய வெள்ளாடு, ஓடுகாலி, புறம்போக்கு, கள்ளத்தோணி, குடிகாரன், வாழமட்டை. இதெல்லாம் அரசியல் எதிரிகளை பற்றி விமர்சனம். இதை தான் எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க இவங்கெல்லாம் எப்படி பேசுறதுக்கு அப்படின்னு சொல்கிறார் உதயநிதி. சோற்றால் அடித்த பிண்டங்கள். தமிழ்நாட்டில் இவருக்கு ஓட்டு போடலை, அதனால தமிழர்கள் தான் சோற்றால் அடித்த பிண்டங்கள். இதை பழகருப்பையா புக் எழுதியிருக்காரு, ஒன்று காப்பி இருக்காரு இல்லையா, ஏதோ வச்சுருந்தேண்ணே. திமுக ஆபாசம்னு ஒரு புக்கே எழுந்தார் பழகருப்பா. அவர் அங்கேயே போய் சேர்ந்தார். ஆனால் அந்த காலத்தில் என்ன விலை தெரியுமா? அது 15 பைசா தான். இது யாராவது பிரிண்ட் பண்ணி போட்டால் கூட தேவையில்லைன்னு தோணுது. இப்போ நாய்கறி உண்ணும் நாகாலாந்து மக்கள் இப்போ திராவிட மாடல் பேச்சு. இன்றைக்கு யாரோ ஒருத்தன் தமிழ்நாட்டில் தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது என்று புலம்பிக்கிட்டு இருக்கானே ஸ்டாலின். உதவாங்க போறாடா, டேய் உட்கார்றா, என்ன பேசுகிற, என்னையா நீ மந்திரி தானே, நீ மந்திரி தானே,
நாடாளுமன்றத்தில் தயாநிதி மாறன். ஜே மம்மி மோடி டாடி என்ன உறவு முறை? கிணத்துக்கடவு பொதுக்கூட்டத்தில் வேலையில்லா முடிதிருத்தினர் பூனையை பிடித்து சிறப்பார்கள் என்று ஊடகங்களில் பேசுகிறார். ஆளாக இருந்தாலும் ஆளுநராக இருந்தாலும் என்று திருப்பூர் கூட்டத்தில் பேசுகிறார். மூன்றாம் தர மக்களைப் போல் நடத்த நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்டவர்களா? இந்த பேச்செல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கிறது. இப்போ நடக்குது, அன்னைக்கு நடக்கல. அதனால இவங்களுடைய கண்ணியம், முதல்ல கடமையை பற்றி கூறின, இது ஒரு கண்ணியம். அடுத்தது கடமை மிகு ஆட்சி ஊழல். ஏப்ரல் 23 பிடிஆர் வாக்குமூலம் கொடுக்கிறார். மகனும் மருமகனும் ஒரே ஆண்டில் 30,000 கோடி குவித்தனர், அதை எப்படி நிர்வகிக்குது என்று திணறுகிறார்கள். இது உள்ளுக்குள்ளேருந்து வர எவிடன்ஸ், வெளியிலேருந்து யாரும் சொல்ல. ஈடி இல்லை, அதற்கு பதிலே இல்லை. அதை யாரும் மறுக்கலை, பிடிஆரே மறுக்கலை. 2 வாரங்களில் அவருடைய துறை மாறியது. அவருக்கு ஃபைனான்ஸ்லேருந்து ஐடி கொடுத்தாங்க, அவ்வளோதான். சித்தாந்த அரசியலை கொஞ்சம் கொஞ்சமாக வாரிசு அரசியலாக மாற்றினார் கருணாநிதி. அவர் ரொம்ப அழகாக நைஸாக பண்ணுவார் எதை பண்ணாலும். நான் தான் நினச்சிருந்தேன் இவருக்கு ஹிந்தி தெரிஞ்சிருந்தாக்கா நாடு என்ன ஆகிருக்குமோ அப்படின்னு கூட நான். அந்த மாதிரி ஒரு அறிவு கூர்மை, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை, தனக்கு எதிரான விஷயத்தை கூட தனக்கு எப்படி சாதகமாக மாற்றுவது என்பதை அவர் அழக்கூட அழுவார் சில சமயம். அந்த மாதிரி நான் ஒரு 1967 தான் நினைக்கிறேன் ஒரு மீட்டிங். ஒரு ஏழை எப்படி இருப்பான்னு வர்ணிச்சார் சார். ஆடிப்போட்டேன் நான். அது ஒரு ஏழை கேட்டார்னாக்க நம்ம இவ்வளோ அவருக்கு ஏழ்மைக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் ஏழையை வர்ணிக்கிறத அப்படி வர்ணித்தார் அவர். அதனால அவருக்கு ஒரு இம்மென்ஸ் கெப்பாசிட்டி உள்ள ஆசாமி. அவர் என்ன பண்ணார்? திமுக ஒன்றும் சங்கரமடம் அல்ல, வாரிசு யார் என்று கூறுவதற்கு, இப்படி தான் ஆரம்பித்தார். ஆனால் வாரிசு அவர் நியமிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டார். ஆனால் ஆரம்பித்தது எப்படி ஆரம்பித்தார்? நானா வாரிசா? அங்கேருந்து அடுத்தது ஒரு வாய்ப்பு கிடைத்தால் போட்டியின் போது ஸ்டாலின் பெயரை நிச்சயமாக முன்மொழிவேன். கட்சியின் பொதுச் செயலாளர் அன்பழகன் அவர் பெயரை முன்மொழிந்து விட்டதால் நான் அதை ஆதரிக்கிறேன். எவ்வளோ கிளவராக மாத்திரம் பாருங்க. இது 2013. இறுதியாக அவர் மு.க. ஸ்டாலின் முதல்வராவதற்கு வாய்ப்பு வர வேண்டும் என்றால் இயற்கை எனக்கு ஏதாவது செய்தால்தான் உண்டு. 2016 உயிர் எழுதிட்டு வரப்போ 30 வருஷம் ஆச்சு சார். இந்த கடமை உணர்வோட இந்த கட்சிக்கு உயிரை கொடுக்குற தொண்டர்கள் இவங்க மனசை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி தன் குடும்பத்துக்கு சாதகமாக கொண்டு வந்து தன் புள்ள கையில் கொடுக்குறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இந்த கடமை என்பது கட்சிக்கு இல்லை, குடும்பத்துக்கு என்று மாற்றின ஒரு பெரிய பெருமை அந்த அச்சீவ்மெண்ட்டை அவருக்கு உண்டு. ஆனால் ஸ்டாலின் கிட்டேருந்து உதயநிதிக்கு ஒரே ஒரு ஆண்டில் முடிஞ்சு போச்சு சார். 2014 உதயநிதி சொல்கிறார், எனக்கு அரசியல் ஆசை இல்லை. 2016 சன் டிவி இன்டர்வியூவில் ஸ்டாலின் சொல்கிறார், என் மகனோ மருமகனோ அரசியலுக்கு வரமாட்டார்கள். 2019 உதயநிதி இளைஞரணி செயலாளராகிறார். 2018 எந்த சூழலிலும் நான் தேர்தலில் நிற்க மாட்டேன். 2021 தேர்தலில் போட்டியிடுகிறார். 2022 அமைச்சராக எனக்கு ஆசை இல்லை. மே மாதம், நவம்பர் மாதம் அமைச்சராவேன் என்பது வதந்தி. 2022 டிசம்பரில் அமைச்சர் ஆனார் அவர். எப்படி அப்படியே ஒரே வருஷத்தில் அந்த கட்சியினுடைய சொரூபமே, அதாவது கருணாநிதி எவ்வளோ கூச்சப்பட்டு கஷ்டப்பட்டு தயக்கப்பட்டு பண்ணாரோ அதெல்லாம் ரொம்ப வெளிப்படையாக இந்த கட்சி குடும்பத்து கட்சி தான் அப்படிங்கிறத ஒரே வருஷத்தில் நிர்தாரணம் செய்து கருணாநிதி கூச்சப்பட்டு செய்த அரசியல், வாரிசு அரசியலை இப்போ கிட்டத்தட்ட பெருமைப்படுற அளவுக்கு ஆயிடுச்சு. வாரிசு அரசியல் தான் செய்கிறோம். யார் வாரிசு? பெரியார் வாரிசு, அண்ணா வாரிசு, கலைஞர் வாரிசு. முதல் 2 பேருக்கும் வாரிசே கிடையாது. அப்போ என்ன அர்த்தம்? கருணாநிதி வாரிசு அரசியல் தான்ங்கிறத ஓப்பனாக, அதாவது பிரதம மந்திரி இங்கே வாரிசு அரசியலை பற்றி பேசின உடனே நாங்கள் வாரிசு அரசியல் தான் செய்கிறோம் என்று பெருமையாக கூறினார் ஸ்டாலின். திரு விஜய் அவர்களை பொறுத்தவரை அவருடைய மனைவி அவர்கள் டிசம்பர் மாதத்தில்
விவாகரத்துக்காக செங்கல்பட்டு கோர்ட்டுல அந்த விவாகரத்துக்கான அந்த பெட்டிஷனை அவங்க பதிவு செஞ்சிருந்தாங்க. இன்னைக்கு அது வெளியே வந்திருக்கு. நான் எப்போதும் சொல்வதுதான், இது 3 பேர்த்துக்கான பிரச்சனையா தான் நான் பார்க்கிறேன். நடிகர் விஜய் அவர்கள், அவருடைய மனைவி, கோர்ட், நம்முடைய ஜுடிஷியல் சிஸ்டம், இந்த 3 பேருக்கு மட்டும்தான் சம்பந்தப்பட்டதாக நான் பார்க்கின்றேன். அதுவும் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதருடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக நான் பார்க்கின்றேன். விஜய் அவர்களுடைய அரசியல் கருத்துக்கு நான் பதில் சொல்ல எப்பவுமே தயாரா இருக்கிறேன். தனிப்பட்ட வாழ்க்கை, மனைவிக்கும் கணவனுக்கும் எங்கிருந்தாலும் கூட ஒரு சந்தோஷம் இருக்கட்டும், எங்கிருந்தாலும் கூட ஒரு அமைதி கிடைக்கட்டும். அதனால அரசியல் ரீதியாக நான் கருத்து சொல்ல விரும்பல. விஜய் அவர்கள், மனைவி அவர்கள், சம்பந்தப்பட்ட கோர்ட்டு, இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டம், இவர்களுக்கு உண்டான பிரச்சனையாத்தான் நான் பார்க்கிறேன். அதனால் இதை நான் அரசியல் படுத்த விரும்பவில்லை. எப்பொழுதுமே ஒரு அரசியலுக்கு வந்துட்டோம் அப்படின்னா இட் இஸ் அ ட்ரையல் பை ஃபயருங்கண்ணா. ஒரு தீப்பந்தத்துக்குள்ள ஒரு மனிதன் போயிட்டு வெளியே வர்ற மாதிரி தான். அதுவரை தோண்டப்படாத உங்களுடைய பர்சனல் லைஃப் எல்லாம் நீங்க அரசியலுக்கு வந்தீங்கன்னா தோண்டுவாங்க. அது எல்லா தலைவர்களுக்குமே இருந்ததுதான். அது விஜய் அவர்களுக்கு இருக்கு. அவர் அரசியல் வரும் பொழுதே இதையெல்லாம் உணர்ந்துதான் வந்திருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இதை அவர் கடந்துதான் போகணும், தாண்டித்தான் போகணும். இதை தாண்டித்தான் அவருடைய அரசியல் இருக்கு. இதையெல்லாம் பார்த்துதான் மக்கள் அவரை ஏத்துக்குவாங்களா ஏத்துக்க மாட்டாங்களான்னு இந்த எலெக்ஷன் முடிவு செய்யும். அதனால விஜய் அவர்களை பொறுத்தவரை ட்ரையல் பை ஃபயர். ஒரு சினிமா நடிகராக நிம்மதியாக நான் வீட்டில் இருந்திருக்கலாம், நிம்மதியா நான் ஸ்டார் வேல்யூவோடு இருந்திருக்கலாம். நான் கையை தூக்கி காட்டினா 1 லட்சம் பேர் எனக்கு வந்து ஆரவாரம் செய்யலாம். சிரஞ்சீவி அவர்களுக்கு ஏற்பட்டதுதான். எத்தனையோ பெரிய நடிகர்கள் அரசியல் களத்திற்கு வந்த பிறகு ட்ரையல் பை ஃபயர், பிரஷர்ல தான் அவங்க வெளியே வரணும். இது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஆரம்ப காலத்தில் இருந்துச்சு. அதனால இது பாசிட்டிவ் நெகட்டிவ் நான் சொல்ல விரும்பல. விஜய் அவர்கள் இதை கடந்து போகணும், இதற்கான விலையை கொடுக்கணும், இதற்கான நியாய தர்மத்தை தாண்டித்தான் ஒரு பயணம் செய்யணும். அதனால் இது ஒரு தனிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா நான் பார்க்கிறேன். இதில் நான் இந்த நேரத்தில் ஒரு தனிப்பட்ட மனிதனை பற்றி ஒரு விமர்சனத்தை வைத்து அதை அநாகரிகமாகவோ அரசியல் படுத்தவோ நான் விரும்பல. என்னுடைய அரசியல் அப்படிப்பட்ட அரசியல் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இன்னைக்கு 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தும் முதலமைச்சரை பொறுத்தவரை ஆன்டி இன்குபன்சியை கர்டெயில் பண்ண பார்க்கிறார். அவர் மீது இருக்கக்கூடிய மக்களுடைய கோபத்தை தணிப்பதற்கான பல முயற்சிகள் எடுக்கிறாங்க. புதுசா ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணும், ஓபிஎஸ் ஐயாவை கொண்டு வரணும், இவங்கெல்லாம் கொண்டு வந்தா அந்த கட்சியினுடைய தன்மை மாறிவிடும், முகம் மாறிவிடும். அதனால் மக்களுக்கு ஆட்சியின் மீது கோபம் வராதுன்னு நினைக்கிறாங்க. அதையெல்லாம் நான் நம்பலீங்கன்னா, மக்கள் ஒருமனதாக இந்த ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும். இந்த ஆட்சி வேண்டாம் என்று முடிவு செய்த பிறகு அவங்க என்னதான் மாயாஜால வித்தை செய்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்து அகற்றப்படுவது உறுதி. அவங்க அதுக்கு மேக்கப் போடுற மாதிரி காஸ்மெட்டிக்கா இன்னும் அடுத்த ஒரு 30 நாட்கள்ல யாரையெல்லாம் கூட்டிக் கொண்டு வந்தாலும் கூட இந்த ஆட்சி ஏப்ரல் மாதத்துல திரும்ப வருவதற்கான எந்த ஒரு சாத்தியக்கூறுகளோ அறிகுறிகளோ களத்துல நான் பார்க்கல. ஏன்னா ஆட்சியின் மீது கோபம், ஒரு அவநம்பிக்கை, முதலமைச்சர் பொய் சொல்லி இருக்கிறாங்க, முதலமைச்சர் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றல அப்படிங்கிற எண்ணம் ஒரு சாதாரண மனிதனுக்கு வர ஆரம்பித்திருக்கிறது. ஓபிஎஸ் அண்ணா வந்து எந்த அளவுக்கு மோடி அவர்கள் மீது ஒரு பெரிய மரியாதையை வைத்திருந்தால் 2024 பாராளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக பலாப்பழ சின்னத்துல நிற்பதற்கு ராமநாதபுரத்தில் ஒத்துக்கிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் எந்த ஒரு முன்னாள் முதலமைச்சருமே ஒரு சுயேட்சை சின்னத்தில் நான் கேள்விப்பட்டதில்லை. அந்த அளவுக்கு மோடிஜியின் மீது பெரிய அன்பு. நான் ஏற்கனவே சொன்னது போல காலத்தினுடைய சூழல், சில நேரம் காலம் அப்படித்தான், அது முடிவு அப்படித்தான் சில பேர்த்தை எடுக்க வைக்கும். அதே நேரத்தில் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரை கூட இருந்தவங்களையும் பாருங்க. அண்ணன் பண்டூட்டி ராமச்சந்திரன் அவர்கள் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவரோடு இருந்த மூத்த தலைவர்கள் எல்லோருமே படிப்படியாக வேறு வேறு கட்டத்தில் வேறு வேறு கட்சியில பயணிக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதனால் எனக்கு பெரிய வருத்தம் தான். ஆனாலும் உடல்நிலையை பார்த்துக்கிட்டும் எங்கிருந்தாலும் சந்தோஷமா இருக்கட்டும். பிரதமர் அவர்களை பொறுத்தவரை நாளை இரவு நம்முடைய ராஜ்பவன்ல, லோக் பவன்ல தங்குறாங்க. அதன் பிறகு புதுச்சேரி போறாங்க. நாளை மறுநாள் மார்ச் 1ஆம் தேதி காலையில மத்தியானம் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போறாங்க. சாயந்தரம் மதுரையில அரசு நிகழ்வுல பங்கேற்கிறாங்க. அதன் பிறகு கட்சி நிகழ்ச்சியில, என்டிஏ கூட்டணி நிகழ்ச்சியில பங்கேற்கிறாங்க. அதனால் ஒரு பேக்ட் ஸ்கெடியூல் தான். உங்களுக்கு தெரியும், இப்பதான் பிரதமர் அவர்கள் இஸ்ரேல்ல இருந்து வந்திருக்கிறாங்க. ஒரு சக்சஸ்ஃபுல் டிப்ளமேட்டிக் ட்ரிப். அதனால் இது நல்ல ஒரு காரியத்தை கொடுக்கும், ஒரு நல்ல ஒரு ஒட்டு கொடுக்கும், நல்ல ஒரு ஒருங்கிணைப்பை கொடுக்கும். எங்களுடைய எல்லா தலைவர்களுமே ஆயத்த பணியில் இருக்கோம். நாங்கள் மக்கள் முன்னால் எங்களால் முடிந்ததை வைக்கிறோம். இன்னைக்கு 14,000 தெருமுனை கூட்டத்தை நடத்தி இருக்கின்றோம். மக்கள் முன்னாடி பேசுறோம். பாரதிய ஜனதா கட்சி கடுமையா உழைக்குது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கட்சியினால் என்ன முடியுமோ எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்கள் செய்கின்றோம். நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அகற்றுவதற்கு அது பயன்படும் என்று நம்புகின்றோம். ஆனா இன்னைக்கு பிரதமரை பொறுத்தவரை மார்ச் 1 வருவது உறுதி. அதன் பிறகு மார்ச் 2வது வாரத்தில் வருவது உறுதி. ஒரு பக்கம் மதுரைக்கு வர்றாங்க, மோஸ்ட்லி 11ஆம் தேதி வாக்குல திருச்சிக்கு வர்றாங்க. இது 2 மட்டும்தான் உறுதி செய்யப்பட்ட அவருடைய விசிட்.